வணக்கம். இந்த நாட்டு மகான் மகாராஜாவை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இந்த தருணத்தில் யாருக்குமே கிடையாது என்று கூறி வருகிறார்கள். மகாராஜாவை விட்டு விடுங்கள், மகாராஜாவுடைய சாணக்கியருக்கு எதிராக கூட உங்களால் பேச முடியாது. மகாராஜாவை 3வது முறை ஆட்சியில் அமர வைத்த 2 கிங் மேக்கர்ஸ்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார். இவர்களால் கூட இந்த தருணத்தில் அவர்களுக்கு எதிராக பேச முடியாது. இந்த 2 நபர்கள் நினைத்தால் எந்த நிமிடத்தில் வேணாலும் இந்த ஆட்சி கவர்ந்து விடும். ஆனால் கூட தைரியம் கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இந்த நாட்டு அரசாங்கம் மைனாரிட்டிகளுக்கு எதிராக, ஏழை மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு, டெமோக்ரஸிக்கு எதிராக இருந்தால், லா அண்ட் ஆர்டருக்கு எதிராக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் சுப்ரீம் கோர்ட்டிடம் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை மிக தெளிவாக கவை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அரசாங்கத்தின் தலையில் கொட்டு கொட்டி அவர்களை ஓரத்தில் அமர வைத்திருக்கிறார். அதாவது மகாராஜாவாக இருந்தால் என்ன, கிங் மேக்கராக இருந்தால் என்ன, உங்களுடைய இடத்தை, சரியான இடத்தை எடுத்து காட்டுவதற்காக தான் நாங்க இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் இருக்கும் வரை இந்த நாட்டில் அநீதி நடக்காதபடி நாங்க இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருவோம். கவை அவர்கள் நேற்று கொடுத்த 2 இன்ட்ரிம் தீர்ப்புகள், SIR விவகாரமாக இருக்கட்டும், அல்ல வக்ஃப் போர்டு விவகாரமாக இருக்கட்டும், இந்த நாட்டு மைனாரிட்டிகளுக்கு, இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்திருக்கிறார்கள். நாங்க இருக்கும் வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர், கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸி 3மே காப்பாற்றப்படும் என்கிற அந்த மிகப்பெரிய வேலையை கவை அவர்கள் பார்த்திருக்கிறார். அதற்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட். ஆனால் இந்த 2 நபர்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இந்த ஆட்சியை சப்போர்ட் செய்யக்கூடிய 2 தூண்கள். எந்த தூண் விழுந்தாலும் ஆட்சி கவர்ந்து போகும். வக்ஃப் போர்டு விவகாரம் வந்த போது பார்லிமெண்டில் இந்த 2 நபர்கள் தான் அவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் பார்லிமெண்டிலேயே வக்ஃப் போர்டு பில் பாஸ் ஆகி இருக்காது, ஃபெயில் ஆகி இருக்கும். இந்த 2 நபர்களை பற்றி இன்னைக்கு நாம் எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம்? இவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஓட் பேங்க், தன்னை செக்யுலராக எடுத்து காட்டக்கூடிய இந்த 2 நபர்களுடைய உண்மை முகத்தை பார்த்து, இஃப்தார் பார்ட்டியாக இருக்கட்டும், அல்ல ரம்ஜான் பண்டிகையாக இருக்கட்டும், தர்கா செல்லுவதாக இருக்கட்டும், இந்த 2 நபர்களையும் குல்லா போட்டு இஸ்லாமியர்கள் போன்றே ஆடை அணிந்து நாடகம் ஆடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். நாடகம் என்று கூறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான உண்மை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களிடம் போய் நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம் என்கிற அந்த பொய்களை, கட்டுக்கதைகளை இந்த 2 நபர்களுமே கட்டி வந்திருக்கிறார்கள். வக்ஃப் போர்டு விவகாரம் பார்லிமெண்டில் வரும்போது இவர்கள் வக்ஃப் போர்டுக்கு எதிராக ஓட்டு போடுவார்கள் என்று ஏராளமான இஸ்லாமியர்கள் நம்பி வந்த போது அவர்களுடைய நம்பிக்கையை உடைத்த நபர்கள் இந்த 2 நபர்கள் தான். இவர்கள் நினைத்திருந்தால் வக்ஃப் போர்டு விவகாரம் பார்லிமெண்டிலேயே முறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, தான் செய்த ஊழல்களை காப்பாற்றுவதற்காக, மூடி மறைப்பதற்காக மோதி ஷா என்கிற இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, குஜராத் லாபிக்கு உதவியாக இவர்கள் இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு வக்ஃப் போர்டு சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்கிறது. இதே போன்றுதான் SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சந்திரபாபு நாயுடு கடிதம் போட்டு விட்டார். அந்த கடிதத்திற்கு பின்பு எந்த விதமான கேள்வியையும் இந்த நாட்டு மகாராஜாவை பார்த்து, சாணக்கியரை பார்த்து அவர் கேட்கவில்லை. நிதிஷ்குமார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதனால் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கான மூல காரணம் இந்த 2 நபர்கள். சரி, சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்துவதற்கான வேலையை சாணக்கியர் பார்த்திருக்கிறார். சாணக்கியர் இந்த 2 நபர்களையுமே சமாதானப்படுத்திய அடுத்த நிமிடமே அஜித் பவார், இன்னொரு செக்யூலர் லீடர், மகாராஷ்டிரா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா, அவரும் வக்ஃப் போர்டு பில்லிற்கு ஆதரவாக வந்து நிற்கிறார். அவர் வந்த உடனேயே சிராக் பாஸ்வான், இன்னொரு செக்யூலர் லீடர், அவரும் மகாராஜா மற்றும் சாணக்கியருக்கு உதவியாக வந்து நின்று விட்டார்கள். இந்த முகங்களை இன்னொரு முறை பார்த்து விடுங்கள். இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான மக்களுக்கு எதிரான சட்டங்கள், திட்டங்களை கொண்டு வந்த நபர்கள் இந்த நபர்கள் தான். இவர்களுடைய உதவி இல்லாமல் சாணக்கியராக இருக்கட்டும், மகாராஜாவாக இருக்கட்டும், அவர்களால் இயங்கவே முடியாது. வக்ஃப் போர்டு பில்
நேற்று சுப்ரீம் கோர்ட் வருவதற்கு முன்பு பார்லிமெண்டில் எந்த அளவில் சாணக்கியர் இதை சேலஞ்ச் செய்தார் என்று நீங்க பார்க்கலாம். நாங்க கொண்டு வர்ற சட்டம் நாங்க கொண்டு வந்தே தீர்வோம், ஏன்னா எங்கள்கிட்ட நம்பர் இருக்கு, நம்பர் கேமை வைத்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிஏ விவகாரமாக இருக்கட்டும், என்ஆர்சி ஆக இருக்கட்டும், எஸ்ஐஆர் ஆக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டு ஆர்டிகிள் 370 உட்பட அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் நம்பர். அந்த நம்பரை இயக்கக்கூடிய நபர் சாணக்கியர், அமித்ஷா. இவருடைய அந்த ஆரோகன்ஸை கொஞ்சம் பாருங்க. वक्फ बोर्ड और वक्फ परिषद, इसका कोई ऑर्डर हम ऐसा नहीं लिख रहे हैं कि कोर्ट में नहीं जा सकते. हम तो इसको कहते हैं कि कोई भी चैलेंज कर सकता है कायदे की अदालत में. ग्रीवेंसेस जिसका भी हो कोर्ट में जा सकता है. We are not writing anything against वक्फ board or वक्फ council. You are free to go to the court. நீதிமன்றம் இருக்கிறது, நீங்க தைரியமாக நீதிமன்றத்தை நாடி போகலாம். நாங்க கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்தே தீருவோம். அது ராஜ்யசபாவிலும் பாஸ் ஆனது, லோக்சபாவிலும் பாஸ் ஆனது. பில் சட்டமாக மாறிவிட்டது. நவ் இட் இஸ் வக்ஃப் போர்ட் ஆக்ட். இந்த வக்ஃப் போர்ட் ஆக்டில் ஏராளமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கிளாஸ்களை போட்டிருந்தார். இதில் மிக முக்கியமான கிளாஸ் வக்ஃப் பை யூசர் என்கிற இந்த விஷயம். அதை பற்றி நேற்று சுப்ரீம் கோர்ட் தொடக்கூடவில்லை. ஆனால் இதை தாண்டி ஒரு சில விஷயங்களை மிக கவனமாக அதில் ஸ்டே கொடுத்திருக்கிறார்கள். அமித்ஷா தைரியமாக பேசியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இதற்கு முன்பு இதே சுப்ரீம் கோர்ட்ல இருந்த ஒரு சில பவருக்கு பயந்து போன நீதிபதிகள். உதாரணத்திற்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் இப்போ ராஜ்யசபாவில் பிஜேபியின் எம்பியாக அமர்ந்திருக்கிறார். எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு பயந்து போய் அடங்கி ஏராளமான தீர்ப்புகளை வழங்கினாரோ அதே போன்றுதான் இந்த நீதிபதியும் இருப்பார் என்று அமித்ஷா மற்றும் குஜராத் லாபி நினைத்ததோ என்னமோ. ஆனால் கவை அவர்கள் முழுமையான தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றால் கூட ஒரு நேர்மையான அழுத்தமான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். இன்டென்ஷன் பிஹைண்ட் வக்ஃப் லா, குஜராத் லாபியுடைய அந்த இன்டென்ஷனை வெளிப்படையாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டாக இருக்கட்டும், முஸ்லிம் ஆர்கனைசேஷன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே சுப்ரீம் கோர்ட்டை நாடி போனார்கள். இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை வீணாகவில்லை. சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷன் மிகவும் போல்டானது என்று அனைத்து நபர்களுமே இன்னைக்கு பாராட்டி வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மிக முக்கியமாக 3 விஷயங்களில் அவர்கள் ஸ்டேயை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, சிஇஓ இஸ்லாமியர் இல்லாத நபரும் இருக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். அதை ஸ்டே செய்து விட்டார். அதாவது இஸ்லாமியர்கள் தான் வக்ஃப் போர்டுடைய சிஇஓவாக இருக்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இரண்டாவது, வக்ஃப் போர்டுடைய மெம்பர்ஸ் குறைஞ்சபட்சம் 5 வருடமாவது இஸ்லாமை பிராக்டிஸ் செய்த நபராக இருக்கணும், இல்லை இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாம் தேவையில்லை என்ற அந்த விஷயத்தையும் ஸ்டே வைத்து விட்டார். மூன்றாவது, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர், அவருக்கு அனைத்து பவரையுமே கொடுத்திருந்தார். இப்போ அதிலும் ஸ்டே வைத்து விட்டது. அதாவது எந்த விதமான பவரும் கலெக்டருக்கோ அல்ல டிஎம்கோ கிடையாது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் 15:85. 15% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் versus 85% ஆஃப் ஹிந்துஸ். 85 versus 15 என்கிற இந்த விஷயத்தை இந்த நாட்டு மக்கள் மனதில் கலந்து தன்னுடைய ஆட்சியை பெர்மனண்டாகவே நிலைக்க வைக்கலாம் என்கிற அந்த ஆசையில் தான் இது போன்ற சட்டங்களை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மேடையில் ஏறி பேசினாலும் அல்ல பார்லிமெண்ட்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இது போன்ற சட்டங்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாடி ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விவகாரம் எதற்காக இருக்கிறது? என்ஆர்சி, சிஏஏ, வக்ஃப் போர்ட் பில், அயோத்தியா விவகாரம், ராம் மந்திர், இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இந்த கட்சி வழியாக வரும்போது அதற்கு பின்னாடி ஒரு கம்யூனல் ஆங்கிள் எதற்காக இருக்கிறது என்கிற இந்த கேள்வியை கூட இவர்கள் கேட்க முடியும். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருந்தால் கூட வக்ஃப் பை யூசர் என்கிற இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசவில்லை. வக்ஃப் பை யூசர் தான் இந்த ஒட்டுமொத்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ஆகிறது. இது ஆக்டாக மாறியதற்கு பின்பு எந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலெக்டரை வைத்து அரசாங்கத்தால் தன் கையில் எடுக்க முடியும். வக்ஃப் பை யூசர் என்கிற விவகாரம் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கையில் இருக்கக்கூடிய ஏராளமான வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், 200, 300, 500, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்கள்
இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை கூட வக்ஃப் ஆக்ட் வந்ததுக்கு பின்பு அதை இடிக்கலாம். தாஜ்மஹலை கூட அரசாங்கம் நினைத்தால் இடிக்கலாம். அந்த அளவில் பவர்ஃபுல்லான இந்த ஆக்ட் ஆக இருந்தது. ஆனால் இந்த 3 கிளாஸையுமே அவர்கள் தடை போட்டிருக்கிறார்கள். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்களை நீங்க கேட்டீர்கள்னா இது முழுமையான நியாயம் கிடையாது. வக்ஃப் பை யூசரை பற்றி இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எந்த விதமான தெளிவையும் கொடுக்கவில்லை. தன்னுடைய ஃபைனல் ஆர்டரில் அந்த தீர்ப்பு சரியாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தீர்மானம், இந்த தீர்ப்பு மிக தெளிவாக இருக்க வேண்டும். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ்கள், வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை யாருமே கை வைக்கக்கூடாது, புல்டோஸ் செய்யக்கூடாது என்கிற விஷயம். வக்ஃப் பில் வெளிவந்த அடுத்த நிமிடமே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இது போன்ற பல இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்ல இஸ்லாமியர்களுடைய அந்த மான்யூமெண்ட்ஸ்களை இடிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தது. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. 200, 300, 150 வருடம் பழமை வாய்ந்த மசூதிகளையும் புல்டோசரை வைத்து இடித்தார்கள். இது இன்னும் அதிகரிக்க கூடாது, இது போன்ற விஷயங்கள் வரக்கூடாது என்றால் சுப்ரீம் கோர்ட் தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக. ஆனால் இதுவும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ எஸ்ஐஆருக்கு வந்துவிடுங்கள். எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய பிரச்சனைகள் வெளிவருவதாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். உதாரணத்திற்கு 65 லட்சம் ஓட்டர்ஸ்களுடைய பெயரை நீக்கியதற்கு பின்பு இவர்கள் கொண்டு வந்த புதிய நாடகம், அதாவது பிஜேபியுடைய பர்மனன்ட் பார்ட்னராக புதிதாக வெளிவந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 4,50,000 நபர்கள் புதிய ஓட்டர்கள் சேர்க்கப்பட்டதாக அந்த மனுவை கொடுத்ததாக ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். 4.5 lakh நியூ ஓட்டர்ஸ். நியூ ஓட்டர்ஸ் யார்? 18 வயதை தொட்ட நபர்கள். சரி, 18 இருந்து 25 வயதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 18 இருந்து 25 வயதிற்கான எண்ணிக்கை வெறும் 26 28% மட்டுமே. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் 80 வயது, 72 வயது, 90 வயதிற்கான அந்த நபர்கள். அப்ப இவர்கள் என்னைக்குமே ஓட்டு போட்ட நபர்கள் கிடையாது. இதை விட்டுவிடுங்கள். 58% மக்கள் அவர்கள் போட்ட மனுவில் நீங்க பார்த்தீர்கள்னா தன்னுடைய பெயரை நீக்க கூறி அந்த மனுவுகளை போட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்களே தன்னுடைய பெயரை சேர்ப்பதற்காக அந்த அப்ளிகேஷனை கொடுத்த நபர்கள் என்றால் எதற்காக அவர்கள் நீக்குகிறார்கள்? அப்போ பிஎல்ஓ ஆபீசர்கள் தன்னுடைய வீடுகளிலேயே அமர்ந்து கொண்டு இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பியது உறுதி செய்யப்படுகிறது. அப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை எந்த அளவில் நீங்க பார்க்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நேற்று தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. ஒரு சிறிய கடுபடி நடந்தால் கூட, ஒரு சிறிய தவறை நாங்க கண்டுபிடித்தால் கூட, பீகாரில் மட்டுமல்ல, நீங்க நினைக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க நடத்தக்கூடிய எஸ்ஐஆரையே நாங்க தடை போட்டு விடுவோம். இதை நீங்க நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை தேர்தல் ஆணையம் சேலஞ்ச் செய்தது. தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எழுத்து வடிவமாக கொடுத்த அந்த எஃபிடவிட்டில் எங்கள் விஷயங்களில் நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தலையிடக்கூடாது. கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கக்கூடிய நாங்க எடுப்பதுதான் சட்டம். இதை தேர்தல் ஆணையம் யாருடைய தைரியத்தை வைத்து கேட்டது கொடுத்தது? சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விவகாரம் வந்த உடனேயே இதே கவை அவர்கள் மறுபடியும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறார். உங்களுடைய இடம் இதுதான். இந்த விவகாரத்தில் முதல் அப்டேட் 12வது டாக்குமெண்டாக ஆதார் கார்டை எஸ்டாப்ளிஷ் செய்து விட்டார்கள். அதாவது 12வது டாக்குமெண்ட் இது சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்யாது, ஆனால் இது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக நீங்க சேர்த்தே தீர வேண்டும். இதற்கு முன்னாடி நடந்த தீர்ப்பிலும் இன்ட்ரிம் ஆர்டரிலும் இந்த விஷயத்தை கூறியிருந்தார்கள். நேற்று இதே ஒரு தீர்மானமாகவே கொடுத்து விட்டார். அதாவது 12th டாக்குமெண்ட் இஸ் ஆதார் கார்டு. அமித்ஷா மற்றும் மோடி குஜராத் லாபி இதே எஸ்ஐஆரை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் தில்லுமுள்ளுக்களை செய்து பர்மனண்டாகவே ஆட்சியில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கும் போது இந்த இன்ட்ரிம் ஆர்டர் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது பிஜேபி ஆளும் கட்சிக்கு. எஸ்ஐஆர் வழியாக இவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாடகத்தையும் எக்ஸ்போஸ் செய்யும்படி நேற்று மிகப்பெரிய அளவில் சீனியர் லாயர் அவர்களுக்கு நடுவே வாதம் பிரதிவாதங்கள் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா
why should I as a citizen suffer from illegality of SIR? எதற்காக நான் ஒரு சாதாரணமான நபராக இருந்து SIR வழியாக நடக்கக்கூடிய இல்லீகாலிட்டியை நான் ஃபேஸ் செய்ய வேண்டும் என்கிற அந்த கேள்வியை பிருந்தா குரோவர் அவர்கள் கேட்டிருக்கிறார். இன்னொரு சீனியர் லாயர் பிரசாந்த் பூஷன் அவர்கள், அவர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்மை ரெப்ரசன்ட் செய்யும் போது அவர் எடுத்து வைத்த விஷயம் கிராஸ் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ECI ஓன் மேனுவல். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தன்னுடைய சட்டத்தை மீறியே இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ரூல் புக்கையை தாண்டி நடக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் தேர்தல் வருவதற்கு முன்பு, ஒரு வருடத்திற்கு முன்பே நீங்க இந்த SIR ப்ராசஸை முடித்திருக்க வேண்டும். எந்த வருடம் இந்த SIR போடுகிறீர்களோ அந்த வருடத்தில் அங்க எலெக்ஷன் இருக்கக்கூடாது. ஆனால் பீகாரில் நடக்கிறது. 4 மாதங்கள் இருக்க, தேர்தல் வர 4 மாதங்கள் இருக்க, நீங்க SIR கொண்டு 65 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே காட்டிய அந்த கணக்குப்படி வெறும் 27-28% மக்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களாக ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் 60, 70, 90 வயதிற்கான நபர்கள், அவர்கள் எப்பவுமே ஓட்டு போடாத நபர்களா என்கிற அந்த கேள்வி. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்களா, ஏராளமான நபர்கள் வெளியூர்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களும் இந்த பட்டியலை பார்த்து நாங்க இந்த இடத்தில் கிடையாது, எங்களுடைய பெயரை நீக்கிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். 5 நபர்கள் நாங்க இறந்து போயிட்டோம் என்கிற ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறார்கள். இறந்து போன நபர்கள் மனுவை எப்படி போட்டார்கள்? இதெல்லாம் தில்லுமுல்லா இல்லையா என்று நீங்களே முடிவெடுங்கள். பூஷன் அவர்கள் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், அக்டோபர் 1ஆம் தேதி இந்த ஃபைனல் பட்டியல் பப்ளிஷ் ஆகிவிடும். அதற்கு முன்பே சுப்ரீம் கோர்ட் அதற்கான தீர்ப்பை எடுக்க வேண்டும் என்று. சுப்ரீம் கோர்ட் நேற்று இந்த வாதம் பிரதிவாதங்களை கேட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய தவறை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்றால் கூட இந்த ஒட்டுமொத்த SIR-ஐயே கேன்சல் செய்து விடுவோம். அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த 2 விவகாரத்தை பற்றி மிக ஆழமாக, மிக தைரியமாக அலசி ஆராய்ந்து அதற்கான இன்ட்ரிம் ஆர்டர்களை கொடுத்த நீதிமன்றம் அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த முழு தீர்ப்பில் எந்த விதமான தீர்ப்பு வரும், மக்களுடைய அதிகாரங்கள், உரிமைகள் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுமா, காப்பாற்றப்படுமா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் ஏராளமான கேள்விகள் உங்களுடைய மனதில் வரலாம். அந்த கேள்விகளை கீழே கமெண்ட்ல எழுதிவிடுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அதற்கான விளக்கங்களை கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். இதை தாண்டி எங்களோட உழைப்பு, எங்களுடைய இந்த ரிசர்ச் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை சப்போர்ட் செய்யும்படி கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.